நண்பர்களுக்கு வணக்கம். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சில செய்திகள் இருக்கின்றன. அண்மைய ஒரு சில நாட்களுக்கு முதல் நான் உங்களுக்கு சொன்னது, இலங்கையின் புதிய வெள்ளைப்பந்து அணியின் தலைவராக 2020 மற்றும் ஒருநாள் அணியின் தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட போகிறார் என்று. அது இப்போது உறுதிப்படுத்தப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கான ஒருநாள் சர்வதேச தொடர் மற்றும் 2020 சர்வதேச தொடருக்கான புதிய தலைவராக குசல் மெண்டிஸுக்கு நியமனம் வழங்கப்படுகிறது. இது குறித்த உத்தியோகபூர்வமான தகவல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் வெளியிடப்படும். உபதலைவருக்கான போட்டியில் 3 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியன் டெஸ்ட் 2020 மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான உபதலைவர்களுக்காக பேத்தும் நிசங்க, துனித் வெல்லாலகி மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் போட்டியிட்டு வருகிறார்கள். இரண்டாவது முக்கியமான விடயம் லங்கா பிரீமியர் லீக் பற்றியது. லங்கா பிரீமியர் லீக் 2026 எப்படியும் நடத்தி முடிக்கப்படும் என்ற உறுதிப்பாடு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பக்கம் இருந்து வெளியாகி இருக்கிறது. அண்மையில் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் கட்டுமானத்தை புதிதாக்குகின்ற புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. எரான் விக்ரமரத்ன தலைமையில். அதிலே சித்தார்த் வெத்திமுனி, ரோஷான் மகாநாம, குமார் சங்கக்கார் ஆகிய முன்னாள் வீரர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் லங்கா பிரீமியர் லீகை மீண்டும் ஒரு தடவை சரியான முறையில் கொண்டு செல்ல லங்கா பிரீமியர் லீக் ஆரம்பித்த முதல் பருவகாலத்திலிருந்து தலைவராக இருக்கின்ற லங்கா பிரீமியர் லீகை கொண்டு நடத்துகின்ற கட்டுப்பாட்டை கொண்டவரான சமந்த தொடங்குவில இப்போது SSC கழகத்தின் தலைவராக இருப்பவர் அவர் அழைக்கப்படுகிறார். அவர் பழைய ஷமி செல்வா குழுவினரோடு சேர்ந்து இயங்கியவராக இருந்தாலும் இதுவரைக்கும் லாபத்தையே ஈட்டிக் கொண்டிருக்கிறது லங்கா பிரீமியர் லீக் என்ற அடிப்படையில் பல்வேறு குறைகள் இருக்கின்றன. சர்வதேச தரத்தில் இன்னும் இல்லை என்றாலும் அவருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் புதிய குழு. லங்கா பிரீமியர் லீகை பொறுத்தவரையில் இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த ஜப்னா ஸ்டாலியன்ஸ் தான் முதலாவது பருவகால சாம்பியன். ஒரு சில மாற்றங்களுக்குள்ளான ஒரு அணி ஜப்னா ஸ்டாலியன்ஸ், பிறகு ஜப்னா கிங்ஸ் ஆக இருந்தது. இம்முறையும் ஜப்னா கிங்ஸ் என்ற பெயரோடு இயங்கும் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் புதிய அணி ஒன்று புதிய பிரான்சைஸ் உரிமையாளர்களின் கீழே என்று அறிவிக்கப்பட்டுகிறது. கால் கேலன்ஸ் என்றதற்கு பெயரிடப்படுகிறது. காலி அணி பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வந்த ஒரு அணி, பல்வேறு பெயர் மாற்றங்களை. இந்த புதிய அணி தன்னுடைய லோகோவையும் என்று அறிமுகப்படுத்தி தங்களுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக புபுது தசாநாயக்கவையும் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறது. எனவே இது பற்றிய முழுமையான விவரங்கள் இந்த இரவு உங்களுக்காக விளையாட்டு செய்தி நேரடியிலே கொண்டு வருகிறேன். இது மட்டுமல்லாமல் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு பரபரப்பான விடயம், வருகின்ற 9ஆம் தேதி முதல் இலங்கையில் இடம்பெற போகின்ற முக்கோண தொடர் ஒன்று. 3 A அணிகள் மோதிக்கொள்ள போகின்ற முக்கோண தொடர் இலங்கை, ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்திய A அணிகள் மோதிக்கொள்ள போகின்றன. இதற்கு வைபவ் சூரியவன்சி இந்திய A அணியில் பெயரிடப்பட்டுள்ளனர். 15 வயது கிரிக்கெட் புயல், துடுப்பாட்ட நட்சத்திரம், அவரோடு சேர்த்து பிரியான்ஷ் ஆரியாவும் அநேகமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இந்திய A அணி சார்பாக களமிறங்குவார்கள் என்று கருதப்படுகிறது. இந்த IPL போட்டிகளிலும் இந்தியாவின் உள்ளூர் போட்டிகளிலும் கலக்கி வருகின்ற பல்வேறு இளம் வீரர்கள் பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த அணிக்கு திலக் வர்மா தலைமை தாங்குகிறார். இந்த தொடர் பற்றியும் இதிலே இலங்கை A அணி எப்படியான அணி ஒன்று ஈடுபடுத்தப்படும் என்ற ஊகங்கள் பற்றியும் இந்த இரவு நேரடியிலே விவரமான விளக்கமான விடயங்களை கொண்டு வருகிறேன். இது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு இன்னும் ஒரு இளைய அணி வருகிறது. இந்த அணியிலும் பல்வேறு நட்சத்திரங்களை நான் எதிர்பார்க்கிறேன். மேற்கிந்திய தீவில் எமர்ஜிங் அணி, மேற்கிந்திய தீவின் வளர்ந்து வருகிற நட்சத்திரங்களை உள்ளடக்கிய அணி வருகின்ற 4ஆம் தேதி இலங்கை வருகிறது. பல்வேறு முக்கியமான போட்டிகளில் ஆடுவதற்கு இந்த போட்டி அட்டவணை பற்றியும் இந்த இரவு விரிவாக பேசுவோம்.